அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எம்ஜே எம்ஏ சமையல். இன்றைக்கி பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தவா வைங்க, கொஞ்சமாக எண்ணெய் சேருங்க. இப்போது பாவக்காவை சேருங்க. கொஞ்ச நேரம் பாவக்காய் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ திருப்பி விடுங்க. பாவக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துக்கோங்க. ஜாரில் ஒரு துண்டு புளி சேருங்க, 3 பல் பூண்டு, 2 தக்காளி. இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கோங்க. தவா வைங்க, கொஞ்சமாக எண்ணெய் சேருங்க. பொடியாக நறுக்கின பூண்டு, பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேருங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க புளி தக்காளியை இந்த மசாலாவோடு சேருங்க. கொஞ்சமாக தண்ணி சேருங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பத்து நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ திறந்துக்கங்க. இப்போ பாவக்காவை சேருங்க. பாவக்காய் கிரேவியில் 10 நிமிஷம் நல்லா வேகணும். இப்போ ஒரு துண்டு வெல்லம் சேருங்க. எண்ணெய் தெளிஞ்சு வந்ததும் மல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. சுவையான பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.